கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக உங்களை இந்த ஜூம் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தலைப்பு ஓவர் கமிங் ஸ்பிரிச்சுவல் இம்பேலன்ஸ், ஆவிக்குரிய சமநிலையற்றலை மேற்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது ஆவிக்குரிய சமநிலை என்றால் என்ன, ஆவிக்குரிய சமநிலையற்றல், அதாவது வாட்ஸ் மீன் பை ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் ஆர் இம்பேலன்ஸ் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு ஸ்பிரிச்சுவல் இம்பேலன்ஸ்ல. பட் இன்னைக்கு மேபி ஒரு 5 to 7 திங்ஸ் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா, நம்ம லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எஸ்பெஷலி நல்லதுன்னு நினைச்சு நம்ம யோசிக்கிறது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் நினைச்சு நீங்க ரொம்ப இன்வால்வ் பண்ணுவோம். அது காலப்போக்கில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இட் வில் பி டேமேஜிங் டு அவர் லைஃப். It is damaging to our physical life. It is damaging to ultimately spiritual life also. So நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில we should be aware of certain things in life. அதாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த சில காரியங்களை நம்ம பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ ஏன் இந்த சமநிலை தேவை அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது பார்க்கலாம். நம்மளுக்கு ஏன் இந்த சமநிலை தேவை? அது 3 ஒருவேளை நீங்க வெறும் ஆடியோ மட்டும் கேட்குறீங்களான்னு சொல்லி தெரியல. ஒருவேளை மொபைல்லையோ இதுலயோ அந்த வீடியோ உங்களால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிக்சர் எல்லாம் பாருங்களேன். 3 பிக்சரையும் பாருங்க. 3 பேருக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பேலன்ஸ் தேவை இருக்குது. ஒண்ணு வந்து சைக்கிள்ல வந்து ஒரு வயசானவர் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த சைக்கிள் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சைக்கிள்ல பேலன்ஸ் அவர் இழந்துட்டாரு அப்படின்னா கீழே விழுந்துருவார். ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது, பட் இட்ஸ் டேமேஜிங். அது வந்து அவருக்கு ஒரு டேமேஜ் வந்து கொடுத்துரும். யானை பாருங்களேன், அது வந்து இன்னொரு கிரிட்டிக்கல் பேலன்ஸ் தான். அந்த யானை வந்து ஒரு சின்ன பால்ல தன்னோட ஹோல் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இது வந்து எல்லா டைம்லயும் நம்ம லைஃப்ல நடக்கிறது கிடையாது இந்த பேலன்ஸ். ஸோ சில காரியங்கள்ல, சில நேரங்கள்ல நம்மளுக்கு இந்த பேலன்சிங் கிருபை வந்து ஆண்டுட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஸோ நாட் ஆல்வேஸ் நம்மளுடைய மினிஸ்ட்ரியல் லைஃப்ல வந்து எல்லா காலங்களிலும் ஒரே போல இருப்பது கிடையாது. we'll pass through different phases, different challenges நம்ம லைஃப்ல வரும். ஸோ அந்த சேலஞ்சஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த மாதிரி இப்ப அந்த கேர்ளோட பிக்சரை பாருங்களேன். ஒரு சின்ன ரோப்ல தான் நடந்து போறா. she's in a high critical position. அந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பேலன்சிங் மொமெண்ட்ஸ் இன் spiritual life will come not optionally, definitely it will come. நம்ம வாழ்க்கையில பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த choices in life டெஃபினட்டா நீங்களும் நானும் ஃபேஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த 3 வார்த்தைகளை நீங்க பாருங்களேன். கடமைகள், சில நேரங்கள்ல இந்த பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கும். நம்மளுக்கு வந்து நான் வந்து மினிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நான் பேசுவேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸோ நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறப்ப இப்ப எங்க மிஷன்ல ஒரு கிரிட்டிகாலிட்டி இருக்கு. நம்ம மிஷன்ல, பிளஸிங் யூத் மிஷன்ல என்ன அப்படின்னா, ரிமோட் பிளேஸ்ல இருந்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து ஹாஸ்டல்ல விடணும். அது நல்ல ஒரு பழக்கம் கிடையாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது மினிஸ்ட்ரிக்காக நான் விடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் இட் வில் கிரியேட் இம்பேலன்ஸ். அவங்களோட அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில அது இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். அதை பண்ணாதபடிக்கு ஹாஸ்டல்ல விட்டாலும் அவர்களுக்காக ஜாம் பண்றது, அவர்களுக்காக அவங்களா கரிசனையோடு இருக்கிறது, அவங்க வீட்டுல வர்றப்ப அன்பு செலுத்துறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிக்கிடும். that's what you need to be aware. அதாவது ஆண்டவருக்காக தான் நான் விட்டுட்டேன் பிரதர், அப்புறம் அவ்வளவுதான் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி இன்னைக்கு ஒரு பிரதரை நான் பார்த்தேன். ஐ திங்க் இன்னைக்கு இல்ல, மேபி ஒரு 2 weeks நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃப் ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாராம். என்ன சொன்னாராம், எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நான் சீக்கிரம் செத்து போயிடுறேன், ஆண்டோட்ட போயிருவேன் அப்படின்னு சொல்லி டயலாக் மாதிரி விட்டுட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட வந்து பிடிச்சி சொன்னேன், பிரதர் நீங்க சொல்றது நல்லா இருக்கலாம், நான் சீக்கிரம் செத்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட வேண்டியதானே அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் மேரேஜ் முடியல, கடமை இருக்கிறது. சோ நீங்க அந்த நேரத்துல ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருக்காக தானே பிரதர் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்துட்டு அப்படியே போறது போயிடலாம், பட் இருக்கிறவங்க they will suffer without you. நம்ம கடமைகளை நிறைவேற்றல, தகப்பன் அப்படின்ற அந்த கடமையை நிறைவேற்றல. So we have responsibilities in this life. God has given us responsibilities. So we need to balance
மினிஸ்ட்ரி அண்ட் ஃபேமிலி இந்த ஆஸ்பெக்ட் நான் சொல்லுவேன். ஸோ வி ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இன் லைஃப். நம்ம ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல காலங்கள்ல பல விதமான நிலைகளில வைத்திருப்பார். ஒரு மேனேஜரா இருப்போம், இல்ல ஒரு ஒரு காரியத்துக்கு ஊழியத்துக்கு பொறுப்பா இருப்போம். அப்ப பாட்டுக்கு நம்ம அந்த சில அந்த பேலன்ஸ்ன்றப்ப எனக்கு என்னன்னு சில பேர் இருப்பாங்க. அது அடுத்த சைடு. சில பேர் ஃபேமிலி, குடும்பம், ஹெல்த் எல்லாம் விட்டுட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி கிடப்பாங்க. அதுதான் அந்த பேலன்ஸ். அதுதான் அந்த பேலன்ஸ். அண்ட் லைஃப் ஹஸ் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். நம்ம ஆரம்ப காலத்துல வாலிபரா இருக்கிறப்ப, நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வளர்றப்ப நிறைய சின்ன டைமென்ஷன் தான் நம்ம பார்ப்போம், குறுகிய கண்ணோட்டத்துல தான் நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வர்றப்ப, அதுக்கப்புறம் குழந்தைகள் வர்றப்ப, அதுக்கப்புறம் ஊழியங்கள் பெருகிறப்ப, எல்லாத்துலயும் நிறைய சாய்ஸஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். We need to have multiple choices, multiple dimensions. So இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது. அதை வயசு கொஞ்சமா உள்ளவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தோணும். மிட் லைஃப்ல என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்பதான் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். என்னையோட ஏஜ்டா இருக்கிறவங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, you will know the wisdom in these words. இந்த 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 டைட்டில் ரொம்ப எவ்வளவு முக்கியம்ன்றது மேபி ஆஃப்டர் 50 தான் நம்மளுக்கு புரிய வரும். பட் தென் இட்ஸ் டூ லேட். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செயல்பட நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாத்தையும் நீ புரிந்து கொள், அறிந்து கொள். தேவனிடத்துல ஞானத்தை கேட்டு அதை வாங்கிக்கொள். எக்ஸென்ட்ரிக் லைஃபை பாருங்களேன், சமநிலையற்ற ஒரு வாழ்க்கை. எக்ஸென்ட்ரிக் லைஃப்னா எப்படி இருக்கும்? எக்ஸென்ட்ரிக் லைஃப் மே பி குட் ஃபார் ஒன் செல்ஃப் டு சம் எக்ஸ்டென்ட். நம்மளுக்கு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட் கேன் பிகம் ஸ்பிரிச்சுவலி செல்ஃபிஷ். அது ஆவிக்குரிய ஒரு சுயநலத்தை உண்டு பண்ணிரும். ஹெர்மிட் லைஃப்னா சன்னியாசியா போறது ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் பாருங்க. ஆனா அவங்க பொறுப்பு, குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் விட்டு தனியா போயிருவாங்க. ஈவன் அப்துல் கலாம் பயோகிராஃபில விங்ஸ் ஆஃப் ஃபயர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் அதை தான் சொல்லுவார். நான் ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னா, மை லைஃப் இஸ் டெடிகேட்டட் டு ரிசர்ச். அவர் எடுத்த தீர்மானம் நல்லதுதான். ஏன் அப்படின்னா சொன்ன ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க முடியாது, அந்த பிள்ளைங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றார். என் குடும்பத்தை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. சம்டைம்ஸ் நான் ஆஃபீஸ்ல 1 வீக் வரைக்கும் ஆஃபீஸ்ல நான் இருப்பேன். I will never come back. நான் continuous I did have my official engagement, so I didn't want to marry அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். It's an eccentric life for the cause of some important cause. அவரோட வாழ்க்கையில அது ஒரு சயின்டிஸ்ட். இன்னும் வசனத்துல நம்மளால பார்க்க முடியும், அந்நகராக அழைக்கப்பட்டாலே அந்த லைஃபை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் அன்மேரிட் லைஃப். இப்ப நிறைய பேருக்கு மேரேஜ் பண்ணி ஊழியம் பண்ணணுமா, மேரேஜ் பண்ணாம ஊழியம் பண்ணணுமா அப்படின்லாம் வரும். மேல உள்ள இந்த போட்டோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ராபர்ட் டி நொபிலியோட போட்டோ. ஹீஸ் an Italian priest. இட்டாலியில இருந்து வந்தவர். அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. என்ன பாக்குறாரு, இந்தியால இதுதான் அக்செப்டபிளா இருக்கு. அந்த காலத்துல சாமியார்கள், சன்னியாசி இந்த காலத்துல மதிப்பே கிடையாது. அந்த காலத்துல அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருந்தனால அவர் அப்படி ஒரு அட்டையரை இது பண்றார், எல்லாத்தையும் ரிவோக் பண்றார். எனக்கு எல்லாம் வேண்டாம், அப்படியே தனியா நான் போறேன் அப்படின்னு சொல்றார். அந்த காலகட்டத்துக்கு அவருக்கு அப்படி ஒரு கன்விக்ஷன்ஸ், that's different, but in an eccentric life we should understand that it's an eccentric life. சமநிலையற்ற ஒரு ஓர கொள்கையான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்டரியில மொனாஸ்ட்ரிக் மூவ்மெண்ட்ஸ் சொல்லி அது 5th centuryல வருது. அதாவது சபைக்குள்ள நிறைய கரப்ஷன் வர போப் பணம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. 5th century 7th centuryக்கு அப்புறம் எல்லாம் பயங்கர கரப்ட் ஆயிடுச்சு. அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் அப்ப இருந்தது ஒரே சர்ச் தானே. பயங்கர கரப்ட் ஆன உடனே அங்க உள்ள ஒரு குரூப் நல்ல ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன்ப்பா, எங்கேயும் போறேன். பாருங்களேன், அந்த பிக்சரை நான் போட்டிருக்கிறேன். இட்ஸ் ஒரு மொனாஸ்ட்ரி இன் கிரீஸ். அதை அப்ரோச்சே பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்குமா. தனியா உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்தை கிரியேட் பண்ணி ஆண்டவருக்கு நான் பிரியமா வாழணும்னு நினைத்த வைராக்கியவாதிகள். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது சார். இப்பொழுதும் நம்மளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு எங்கேயாச்சும் விட்டா ஓடி போயிடலாமான்னு தான் இருக்கும். நம்மளோட பொறுப்புகள், ஊழிய பொறுப்பு, குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போய் தனியா போய் ப்ரேயர் பண்ணா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க ஏங்கலாம். தட் யூ கேன் டூ இட் occasionally. ஒரு நாள் 2 நாள் நீங்க போயிட்டு வாங்க. It's okay, but it cannot be your life. அதனே நம்மளோட வாழ்க்கையை மாறிடக்கூடாது. So, and the balance is very, very important. Jesus led a normal life except that he did not marry. அவர் திருமணம் ஆகவில்லை என்பதை தவிர்த்து மற்றபடி he led a normal social life. சாதாரணமா வாழ்ந்தார். ஒரு கார்பெண்டர் வீட்டுல அவர் பிறக்கிறார். நார்மலான ஒரு வாழ்க்கை.
முதல் அற்புதத்தை எங்க நடத்துறார்? கானாவூர் கல்யாணத்துல அவர் நடத்துறார். He was a social man. அந்த காலத்துல பாரசீக்கள் சதுசேயர்லாம் எப்படிப்பட்ட சோசியல் ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டாங்க. அதாவது ஒரு பெரிய குற்றமா இயேசு கிறிஸ்துட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா இயேசு பாவிகளோடும் இல்லையா அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, வரி வசூலிக்கிறவர்களோட சாப்பிடுறாரு, நாங்கெல்லாம் அப்படிலாம் கலக்க மாட்டோம். So he was a mingling man. He was a lover of man. So he led a normal life. So நம்மளோட வாழ்க்கையில இந்த பேலன்ஸ் should be very very important. So ஓவர் ஸ்பிரிச்சுவலா நம்ம மாறி we might collapse things. நிறைய காரியங்களை நம்ம கொலாப்ஸ் பண்ணிடுவோம். என்னென்ன காரியங்கள்ல பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதலாவது பேலன்ஸ் ஆஃப் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். வசனத்திலும் ஆவியிலும் ஒரு சமநிலை நம்மளுக்கு தேவை இருக்கும். ஏசாயா 59:21 அருமையான இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆரம்பிப்பார். பாருங்க, there's two great gifts. இது ரெண்டு கிஃப்ட். என்ன கிஃப்ட்? God's spirit and God's word. இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா ஸ்பிரிட்ல ஜீரோவா இருப்பாங்க. டங்ஸா கிடையவே கிடையாது பிரதர், எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல முடிஞ்சு போச்சு. ப்ராஃபஸியா வேண்டாம் பிரதர். வேற எந்த கிஃப்ட்ஸ் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க பிரதர். கைத்தட்டி பாடுறது அதெல்லாம் வேண்டாம், அமைதியா இருப்போம் போதும். எதுக்கு? ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஓவர் ஸ்பிரிட், ஒன்லி ஸ்பிரிட் மட்டும்தான். எது கெடுத்தாலும் அந்நிய பாஷை, எது கெடுத்தாலும் துள்ளி குதிச்சு ஒரு ஆவிக்குரிய அபிஷேக கூட்டம் அப்படின்னா துள்ளி குதிச்சு ஒரு பயங்கர டிராமா பண்ணிடுவாங்க. பண்ணி மித்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, பயப்படுத்திடுவாங்க. அது மாத்திரம் அதோட அவ்வளவுதான். வீட்டுக்கெல்லாம் போய் ஜோம் பண்ண மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்வார்ப்பா, உண்மைதான்ப்பா. ஸ்பிரிட் இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கணும். அப்படிங்க ஐ ஃபெல்ட் லெட் பை காட் அப்படின்னு நீங்க சொல்ல பழகணும். ஆண்டவர் என்னை நடத்துகிறதை நான் உணர்கிறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் வசனம் சொல்லுது, நீ தீர்க்க தரிசனத்தை நீ சோதித்துப்பார். இந்த ஆவியை ஆண்டவர் இடத்துல இருந்து வருதா நீ சோதித்துப்பார். எல்லா ஆவிகளையும் நீ நம்பாதன்னு சொல்லி வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டுல. அப்ப அந்த ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட்னா தான் ஹம்பிளா இருப்பார். அவர் ரொம்ப தன்னை பத்தியே வெளியே சொல்ல மாட்டார், படபடன்ட்டு கிடக்க மாட்டார். ஆனா நம்ம ஆட்களை பாருங்க, ஒரே படபடதான். அவங்களுக்கு அப்படி ஸ்டைல் அன்ன பாஷை பேசுறதே ஒரு ஸ்டைல் தான் இன்னைக்கு இல்லையா? ரெக்கார்டிங்ல அதை ரெக்கார்டு ஃபில் பண்ணி பிரீமியர் போர்ல அது ட்ராக்கா போட்டு ரெக்கார்ட் பண்றாங்க இன்னைக்கு. வாட் அ பேத்தட்டிக் சிச்சுவேஷன். ஏன்? பீப்புளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? தேவனுடைய ஜனமே, have a right view of word and spirit. வசனத்தையும் ஆவியும் நீ சமநிலைப்படுத்தி உங்க ஊழியத்தை நீங்க ஸ்தாபிங்க. ஆண்டோட கிருபையில உங்களில் அநேகர் ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது. I praise God for that. சின்ன சின்ன லெவல்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க பண்ண ஆரம்பிக்கல, ஆண்டவர் உங்களை உந்தி தள்ளி கொண்டு இருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு உந்தி கொண்டு இருக்கிறார், இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. Get out of your house and keep doing in the name of Jesus. இன்னும் எத்தனை நாள் ஓவர் கமிங் சீரியஸ் கேட்டுட்டே இருக்கிறது? எனக்கு கூடிய சீக்கிரத்துல will bring an end to this all and we'll all need to get into action. ஆண்டவருக்காக நீ எழுந்து செயல்படணும். ஆண்டவருக்கு உனக்கு அழைத்திருக்கிற அந்த விசேஷித்த அழைப்புக்கு நேராக போகணும். Do you know the difference between special calling and general calling? விசேஷித்த அழைப்புக்கும் சாதாரண அழைப்புக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? விசேஷித்த அழைப்புனா என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக வேண்டியவங்க, அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவங்க. ஜெனரல் காலிங் எல்லாரும் ஆத்மாதையும் செய்யணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் வேதத்தை தியானிக்கணும், எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும், எல்லாரும் ஆணுடத்தை நெருங்கணும், எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எல்லாரும் இருக்கணும். That's a general call for all believers. And then comes the specific calling. என்ன அழைப்பா? அப்போஸ்தலர் அழைப்பா? மிஷனரி அழைப்பா? சுவிசேஷகனுடைய அழைப்பா? இன்னைக்கு எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் இருக்குதா? இன்னைக்கு மேய்ப்பனின் ஊழியம் இருக்குதா? கண்டுபிடிக்கணும். டீச்சிங் மினிஸ்ட்ரி இருக்குதா? போதக அழைப்பு இருக்குதா? ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும். And then we have to go on towards the special calling. எனக்கு என் குடும்பத்துக்கு ஆண்டவர் எதற்காக ஆண்டவரே நீர் அழைத்தீரே, அந்த அழைப்புக்கு நேராக
நடத்துங்கன்னு சொல்லி நீங்க ஜாம் பண்ணுங்க. ஜெபிக்க நிறைய ப்ராப்ளம் வரும், கவலைப்படாதீங்க. என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? ஆமா, ஆண்டவர் உங்களை தள்ளுவார். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போய் சேரணும். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யணும். That's a very unique calling to your own life and personality. உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய சொந்த அந்த 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 அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு இட்ஸ் யூனிக் டு yourself in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல உனக்கு மட்டுமே சொந்தமான அந்த அழைப்பை நீ கண்டுகொள், பிடித்துக் கொள்ளுதல் பிரகாசி. நிறைய பேர் ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். And you started to do in a small way. Keep doing it. God is going to do wonders in the days to come. Maintain the balance of word and spirit. Word extremes பாருங்க. No gifts, அதான் சொன்னேன். No spirit, no healing, no miracles, no tongues. Spirit extremes. என்ன extreme? Falling, கீழே விழுறது. பைபிள்ல இருக்கா? Slain in spirit. நம்ம நடத்துறப்ப கூட சில பேர் விழுறாங்க. But don't encourage that. அதை எடுத்து போட்டோ எடுத்து போடுறத தயவுசெய்து பிரேயர் பண்றப்ப போட்டோ எடுக்காதீங்க. Have that as a standard. சரி, ஒரு மீட்டிங் வந்து ஒரு இயக்கத்துல இருக்கோம், நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு போட்டோ வேணும், எடுங்க. குரூப் போட்டோ ஒன்னு எடுங்க. ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக சிங்கிங் டீம் ஒன்னு எடுக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் பிரேயர் பண்றப்ப ஆவியானவருங்க கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். And you want to click that and promote us. Where have you been? நம்ம எங்க போயிட்டோம் பிரியமானவர்களே? Lord, we have lost all the sensitivity. அதை போட்டு பணம் வாங்க போறோமா? இல்ல போய் எல்லாத்தையும் போய் சொல்ல போறோமா? ஆண்டவர் பாரு எப்படி இங்க மீட்டிங்ல கிரியை செஞ்சிருக்கிறாருன்ட்டு. Don't do that. Don't promote your ministry. Let God promote your ministry. ஆண்டவர் ப்ரோமோட் பண்ணட்டும். If but all promotion is needed, promotion comes from God. Spirit extremes வேண்டாம். வாமிட் பண்றது நிறைய இடத்துல. Where is in the Bible? Spirit extremes ஓட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பைபிள் இல்லாதது தான். God told me வேர்டை விட்டு வெளியே போயிருவாங்க, வசனத்தை விட்டு வெளியே போயிருவாங்க. ஒருத்தர் எப்படி ஜாம் பண்ண பிரதர், இந்த கோயில் இங்க இருக்கு பிரதர், 12 கோயில் இருக்கு பிரதர். அந்த 12 கோயில் நாங்க உபாசம் பண்ண. என்ன கோயில்? நம்ம கோயில்ல. மற்ற இனத்தவரோட கோயில்ல போய் நம்ம ஜோம் பண்ண போறோமா? அங்க போய் நின்று ஜோம் பண்ண போறாங்களாம். ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ். அங்க போய் ஜோம் பண்ற தப்பு இல்ல, அங்கே போய் நின்று ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாருன்றது ஒரு புது டாக்டரின் which is not found in the Bible. You have to be very careful. Word and spirit balance. Let's proceed. எரேமியா 23வது அதிகாரத்துல பாருங்களேன். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகால நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்டேன்னு ஒரே சொப்பனம். ஆண்டவர் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆவியானுடைய நிறைய பிலீவ் பண்றோம். உங்கள்கிட்ட நிறைய பேர் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா பேசுவார். அதெல்லாம் எழுதி வாங்க, இன்டர்பிரட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. அதை புரிந்து கொள்றதுக்கு தேவனுடைய ஞானத்தை தாழ்மையா நீங்க கேளுங்க. அதை விட்டுட்டு எல்லார்டையும் போய் சொல்லி ஆண்டவனை காமிச்சிட்டாருன்னு பெருமையில ஊதி உங்களை நீங்களே தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் பயன்படுத்துற பாத்திரமா இல்லாதபடி உங்களை நீங்களே கெடுத்து போடாதிருங்கள். 28வது வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். See, don't compare word and dreams. சொப்பனத்தையும் வசனத்தையும் ஈக்குவலா கொண்டு வராதீங்க. அதான் இங்க தெளிவா இருக்குது. அதை கம்பேர் பண்ண முடியாது. கோதுமை எங்க இருக்குது, பதர் எங்க இருக்குது? ஆனா பதர் இருக்கும். சில நேரத்துல ஆண்டவர் ஒரு வழிநடத்தலுக்காக ஆசாரியர் பவுலுக்கு சொல்றாரு. அதுதான் ஒரு என்ன சொல்ல, ஒரு தேவனுடைய நடத்துதல் சொல்லி ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியாது. ஜோம் பண்ணணும். சொப்பனத்தை பாத்தீங்கன்னா அதுக்காக ஜோம் பண்ணணும் இல்லையா? ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்று சொன்னால் மத்தேயு 24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புறாங்க. இன்னைக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். பெரிய அற்புதங்களும் அடையாளம் செய்யறதுனால ஒருத்தருடைய டீச்சிங்க போய் உட்கார்ந்து கேட்காதீங்க. ஸ்டாப் இட். ஃபோக்கஸ்ட் கிரைஸ்ட் ஜீசஸ். ஒரு சிம்பிள் தம்ப் ரூல் என்ன தெரியுமா? எனி மினிஸ்டர் ஆர் மினிஸ்ட்ரிஸ், நீங்க அது தேவனிடத்திலிருந்து அவங்க தேவனுடைய ஊழியத்தை தான் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா the emphasis will be on closer walk with God. தேவனோடு நெருங்கி நடக்கிறதுல emphasis பண்ணணும். வசனம் word of God emphasis பண்ணணும். சுவிசேஷம் gospel missions emphasis பண்ணணும். இதெல்லாம் thumb rules. இதெல்லாம் இல்லைன்னா யோசிக்கணும். நீங்க ஆண்டவரிடத்துல நடத்தாம வேற எங்கேயோ நடத்திட்டு இருக்கிறாங்க.
ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் 500 யூத்ல இருக்கிறவங்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. இவ்வளவு வசனத்தை கேட்டும் வஞ்சிக்கப்படுவாங்க. நான் சொல்லல, my beloved, my Bible says. So be watchful. நீ விழித்திரு, தெளிவாயிரு. Have the balance of word and spirit. Word and spirit. இந்த பேலன்ஸ் ஆஃப் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் நம்ம போறப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பேலன்ஸ் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் ஓடி அண்ட் நியூட்டி. எம்டி, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். யோவான் 1:17 முக்கியமான வசனம். எப்படினில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நீங்க இப்ப நிறைய பேர் எப்படி போதிப்பாங்க அப்படின்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தேவையில்லை பிரதர். என்னப்பா இன்னும் பழைய ஏற்பாடுல நின்றுட்டு இருக்கிற? இந்த மிதமிஞ்சிய கிருபைக்காரர்கள் ஆண்ட்ரூ வூமேக், ஜோசப் பிரின்ஸ் புக்கை நான் படிச்சு ஆண்ட்ரூ வூமேக் ரொம்ப சீரியஸா நாங்க படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அவர் அந்த புக்கை தான் இங்க ஒரு குரூப்பே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புக்கை படிங்க சார், 6 மாசம் வேற எதையும் படிக்க வேண்டாம், ஆண்ட்ரூ வூமேக்கோட புக்கை படிங்க. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துக்குள்ள ஒரு குரூப்பே வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இதுக்குள்ள வந்துட்டாங்க. இதுக்குள்ள மிஷனரி ஊழியத்தை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. மிஷனரி ஊழியத்திற்காக ஏற்கப்பட்ட ஒரு ஊழியத்துக்குள்ளேயே மிஷனரி ஊழியத்துக்கு எதிராக ஒரு குரூப் வந்திருக்கு அப்படின்னா, வஞ்சகத்தினுடைய உச்சகட்டத்துல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். வஞ்சகத்தினுடைய உச்சகட்டம். பழைய ஏற்பாட்டெல்லாம் தேவையில்லை பிரதர், புதிய ஏற்பாடு மட்டும் போதும். ஏன் புதிய ஏற்பாடு? அவங்க சொல்ற விளக்கம் என்ன? புதிய ஏற்பாடுல நியூ டெஸ்ட்மென்ட் கிரேஸ் மட்டும் தான் இருக்குது. அப்படி கிடையாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இருந்து அப்படியே நம்ம நடத்தி கொண்டு போவார். தேவனுடைய மகத்துவத்தை பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய பரிசுத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தத்துல பயங்கரமா இருக்கிறார். அவரை பார்க்கவே முடியாத ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தேவனை பார்க்கிறப்ப ஒரு ஆவ் அண்ட் ஃபியர், நம்ம வண்டர் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். வாசிக்க வாசிக்க தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துக்கு வர்றப்ப, ஐயோ அவர் இவ்வளவு கோபம் படுவாரா? யாத்ராமத்துல இங்க பார்க்க முடியும், தேவனுடைய உக்கிர கோபத்தை பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகள்லாம், ஆண்டவரே நீர் இப்படியா இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பீர், இப்படியா ஒன்றுமில்லாமல் அவர்களை போடுவீர், நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி புலம்புவதை நம்ம பார்க்க முடியும். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வர வர கிருபையின் தேவன் அந்த அன்பை அப்படியே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டுல ஃபுல் தேவனுடைய பரிசுத்தம், புதிய ஏற்பாட்டுக்கு வர வர தேவனுடைய அன்பு, கிருபை. எப்ப நான் பரிசுத்தமா இருக்கிறது உண்மைதான், நான் நியாயம் தீர்ப்பதும் உண்மைதான், பரிசுத்த அசுத்தத்துக்கு நான் சரி கட்டுவதும் உண்மைதான். அதே நேரத்துல நான் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறேன், உன் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதை மன்னிப்பதற்காக என்னுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? என்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக நான் சிலுவையில பாடுபடவும் நான் அனுமதிக்க தீர்மானம் எடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அன்புப்பா, அவ்வளவு பெரிய அன்பு. பழைய ஏற்பாட்டை படிக்க படிக்க தேவனுடைய பரிசுத்தத்தாலும் தேவனுடைய மகத்துவங்களாலும் நிரம்ப நிரம்ப அந்த புதிய ஏற்பாட்டுக்கு போக போக அவருடைய அன்பாலையும் நீங்க நிரப்பப்படுவீங்க. What a beautiful God, what a beautiful Old Testament and New Testament. அதனால anything you read, any doctrine you preach, வேதாகமத்துல எத்தனை பேர் உங்களுக்கு நல்ல டீச்சிங்க்கு ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கிறாருன்னு, ஆண்டவர் எனக்கு நல்ல பைபிள், நான் இப்பவே நிறைய பைபிள் ஸ்டடி பைபிள் எடுத்து நான் வாசிக்கிறேன், எனக்கு பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்றவங்களுக்கு யூ ஹாவ் அ காலிங் ஃபார் பைபிள் டீச்சிங். அப்படின்றப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நூல் பிடிச்சு பார்க்க பழகுங்க. வாட் இஸ் தட் த்ரெட்? என்ன பிரதர் நூல் பிடிச்சு பார்க்க சொல்றீங்க அப்படின்னா, எந்த ஒரு சத்தியத்தை நீங்க தியானித்தாலும், விசுவாசத்தை குறித்து ஒரு மெசேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பைபிள்ல விசுவாசத்தை குறித்து ஒரு தியானம் பண்ணுங்க. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். என்ன பிரதர் ஒரு டீச்சிங் பண்றதுக்காக ஃபுல் பைபிளை படிக்க சொல்றீங்க? எஸ், யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். சும்மா கிடையாது. அந்த காலத்துல பிரசங்கம் பண்றதுக்கு முன்பதாக 13 வருஷம் நீங்க படிக்கணுமா? 13 வருஷம் படிச்சாதான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு இருக்கிறாருன்ற ஒரே தைரியத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, ஆவியா நம்மளை எடுத்து பயன்படுத்திடுறாரா? தவார்னு எடுத்து பயன்படுத்துறாரு. ஏதோ ஒரு வசனத்துல ஏதோ ஒண்ணு பிரீச் பண்றப்ப ஆண்டவர் பயன்படுத்திடுறாரு. உடனே நம்மளுக்கு கான்பிடன்ஸ் வந்துருது. என்ன கான்பிடன்ஸ்? ஃபிளஷ் கான்பிடன்ஸ் வந்துருது. ஆண்டவர் பயன்படுத்திட்டாருப்பா, எனக்கு அவ்வளவுதான், அதே 2 வசனத்தை அப்படி போட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிடுவேன். டேஞ்சர், டேஞ்சர்.
உங்களால இப்படிப்பட்ட மனநிலை இருந்தீங்கன்னா உங்களோட நிறைய தவறான உபதேசம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசாசு உங்களை ரொம்ப குறி வைப்பான். இந்த ஆளை பாடுறா, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாப்ல, சும்மா அரை மணி நேரம் அங்கிட்டு அலசிட்டு போய் மெசேஜ் கொடுக்குறாப்ல, இவரை நம்ம பிடிக்கலாம், இவரை பிடிச்சி கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கலாம், ஃபேமஸ் ஆக்கி யூடியூப்லாம் போட்டு விடலாம், நிறைய கிளிக்ஸ் கொடுக்கலாம், வியூவை ஏத்தி விடலாம், அதுக்கப்புறம் இவர் நம்ம சொல்றத நல்லா போதிப்பாரு. கடைசி காலத்துல பிசாசின் உபதேசங்கள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரீடிங் ஆன் தட் ஃப்ரம் ஹோல் பைபிள் நல்லா அப்படி யோசித்து நீங்க பழக ஆரம்பிக்கணும். மை beloved. தேவன் தாமே உங்களை இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துவாராக. ஓல்ட் டெஸ்டமெண்ட் எக்ஸ்ட்ரீம், டூ திஸ் டூ தட், எக்ஸ்டர்னல் கன்ஃபார்மிட்டி. பழைய ஏற்பாட்டுல ரொம்ப நிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பரிசுத்தையே ரெண்டுலயுமே நம்மளுக்கு இப்ப வேணும். பரிசுத்திலே இருக்கிறவங்க லீகலிஸ்டா மாறிடுவாங்க. அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி வெட்டி, இதை பண்ணு, அதை பண்ணாது, இதை பண்ணாது, இப்படியேதான் சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் அதர் செட் என்ன சொல்லுவாங்க, நியூ டெஸ்டமெண்ட் எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்கவங்க, டூ எனிதிங், ஏதாவது வேணாலும் பண்ணிக்கோப்பா, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஆண்டவர் தான் நேசிச்சு மன்னிச்சிடுறாருல, உன் கடந்த கால பாவங்கள் எதிர்கால பாவங்கள் எல்லாத்தையும் தான் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. டூ எனிதிங், நியூ டெஸ்டமெண்ட் எக்ஸ்ட்ரீம். பட் வாட் ஐ எம் டீச்சிங், வாட் வி ஆர் டீச்சிங், யாரால எழுப்புதல் வரணும்? ஜோம் பண்ற பிரதர் அருமையா ஜோம் பண்ணாங்க. எழுப்புதல் சொல்லிட்டீங்க, தவறான எழுப்புதல். என்ன எழுப்புதல் வந்துருச்சு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வாழ்க்கையில் எழுப்புதல் வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் மூலமா கிரியை செய்ய ஆரம்பிச்சா எழுப்புதல் வந்துருச்சு. That's it. நீ தனியா இருந்து கொண்டிருப்ப. அப்போ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்க இந்த 500 ஆண்டு தரிசனத்தை கொடுத்தாரு. இந்த 500 பீப்புளும் எழும்பி அப்படியே தனித்தனியாய் ஜுவாலையா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இல்லையா? ஆண்டவர் தனித்தனி இதயத்துல பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா எழுப்புதல் காலங்கள்னு வர்றப்ப இது ஒரு பெரிய தீபமாக எல்லாத்தையும் பத்த வைக்கிறது தான் அது எழுப்புதல் காலங்கள் அப்படின்றத மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல, உங்களுடைய இருதயத்துல அந்த எழுப்புதல் தீயை ஏற்கனவே போட்டு விட்டார். நம்ம இப்ப அந்த தீயை நன்றாக வளர்க்க வேண்டும், அனல் மூட்டி எழுப்ப வேண்டும், எண்ணெயை ஊற்ற வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், செயல்பட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். உனக்கு கேள்விகள் வரணும், திருப்பி வரணும், பார்க்கணும். வீடியோஸ நிறைய நம்ம போட்டிருக்கிறோம். எப்படி பிசாசு துரத்துறது, எப்படி சுகம் கொடுக்கிறது, ஆண்டவர் மூலமா எப்படி கிரியை செய்வார், எப்படி உன்னை உடைப்பார், இல்லையா? That's a process. ஒரே நாள்ல நடக்கிற காரியங்கள் கிடையாது. ஆண்டவர் உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். உன்னை எழுப்புதல் வீரனாக, வீராங்கனையாக. God is making you, molding you. Don't forget it. Keep the momentum. Keep the momentum. Don't be discouraged. சோர்ந்து போகாத, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. Proceed to the next aspect of balance. இன்னொரு முக்கியமான பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் மினிஸ்ட்ரி. இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவலா நம்ம நிறைய பேசணும். இதெல்லாம் இப்ப ஸ்பிரிச்சுவல் இல்லை அப்படின்றாங்க நிறைய பேர். தட்ஸ் அ ப்ராப்ளம். குடும்ப ஊழிய சமநிலை. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஊழியம்ட்டு ஃபேமிலியை விட்டுருவாங்க. 1 தீமோத்தேயு 3:5 ரொம்ப நம்ம பார்க்க முடியும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும்? நிறைய பேர் ஊழியம் போயிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இன்னொரு பக்கம் ஊழியம் போயிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க. அப்ப பிரதர்ஸ்க்கு பொறுப்பு இல்லையா? You have to work it out. Husband, wife, if you're a married person who is listening to this sermon, you have to work it out. You cannot create imbalance in your family. 2 பேர் கமிட்டடா இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கமிட்டடா இருந்தீங்கன்னா பிள்ளைங்க பாபான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் அங்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் அங்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. ஃபேமிலியா ஜாம் பண்ணி பழகுங்க, ஃபேமிலியா மினிஸ்ட்ரி பண்ணி பழகுங்க, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி பழகுங்க. ஃபேமிலி எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபேமிலின்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒன்லி ஃபேமிலி தான் பிரதர், அதனாலதான் பிரதர் நான் ஊழியத்துக்கே போறதே இல்லை, அதனாலதான் நான் ஒரே ஒருத்தன் ஊழியத்துக்கு போறேன். ஒய்ஃப் வீட்டுல தான் இருப்பாப்ல, ஒண்ணுமே தெரியாது. உங்க ஊழியம் ரொம்ப நாள் ஓடாது பிரதர். It will not be much effective, sister. You should somehow prayerfully come to a place where you can minister together. அப்படி கோஆபரேஷன் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. You have to pray and proceed.
இன்னொரு மினிஸ்ட்ரி எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபேமிலி சஃபர் ஆவாங்க, சில்ட்ரன் சஃபர் ஆவாங்க. பேசிக் நீட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வில் நாட் பி மெட். ஃபோக்கஸ் மோர் ஆன் மினிஸ்ட்ரிங் ஃபார் காட். எதுக்கு எடுத்தாலும் ஊழியம் பண்ணிட்டு வீடு எல்லாத்தையும் இழந்துருவாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், அது எல்லாமே அவங்க மனசுல இல்லாம போயிடும். அது பெருசா சாட்சியாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. God is not interested in all those things. It will have ramifications. உங்களோட ஓல்ட் ஏஜ்ல ரொம்ப ராமினிஃபிகேட் ஆகும். பிள்ளைங்க பிளேம் பண்றப்ப you have to take it, you have to take the fire. என்ன சும்மா ஊழியம் தான், எங்க அப்பா ஓடிட்டு இருந்தார், என்னையா பார்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பையன் ஒரு நாள் சாட்சி சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் கொடுத்தாங்க, ஆமா ஊழியம் ஓடிட்டு தான் இருந்தாங்க. He had passion for God and ministry, but nevertheless my mom, my dad, என் அம்மா அப்பா, they took time to come and see me in the hostel. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தாங்க, காரியத்தெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்டிமனி சொல்லணும். Be very careful. The important phases in life நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. பேலன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம். நாட் ஆல் டைம்ஸ் நம்ம லைஃப்ல எல்லா காலங்களிலும் ஒரே ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியாது. இது நிறைய பேருக்கு புரியாது. அப்பதான் மேரேஜ் ஆயிருப்பாங்க, உடனே ஊழியம் அது இது. ஊழியமா ஒரு வருஷத்துக்கு டோன்ட் திங்க் எனி திங் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ திருமணமான உடனே நீ வந்து யுத்தத்துக்கு போகக்கூடாது, அட்லீஸ்ட் 1 year இருக்கணும்ன்றார். Same thing applies in the New Testament. The New Testament எப்படி இன்டர்பிரட் பண்றது? Don't involve in active ministry in the first year of your marriage. ரொம்ப தீவிரமானதுல வருஷம் வேண்டாம். முதல்ல ஃபேமிலியில செட்டில் ஆகும். 2 years எடுக்கும். அப்படியே ஃபேமிலி ஒருத்தர் புரிந்து கொள்றதுல செட்டில் ஆகுங்க. மினிஸ்ட்ரியே பண்ணக்கூடாதுன்றீங்களானே, அப்படி சொல்ல. Put it in the next priority. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு இப்ப மேரேஜ் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் புரிந்து கொள்றது முக்கியம். சேம் டைம் பிரெக்னன்சி டைம்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு ஃபேமிலிட்ட இருந்து. ஒருவேளை இப்ப கேட்கறவங்க இன் ஃபியூச்சர் லீடர்ஸ் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், மிஷன் லீடர்ஸ், சர்ச் லீடர்ஸ். பிரெக்னன்சி டைம்ல பீப்புள்ட்ட இருந்து நிறைய, அவங்க அந்த ஃபேமிலிட்ட இருந்து நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Learn to work slow, be accommodative. Midlife another challenge. ஒருத்தருக்கு 40, 45, 50, 35 இருந்து 55 வயசு வரைக்கும் ஒரு 20 வயசு காலகட்டம் பயங்கர குழப்பமான காலகட்டங்கள். Why I'm telling all these things? இந்த காலங்கள்லாம் நீங்க வந்து சரியா பேலன்ஸ் பண்ணலன்னா பயங்கரமா இடிச்சுக்கிடும். ஃபேமிலி பிரியிற உடையறதுலாம் இந்த ஸ்டேஜ்ல தான். நிறைய பேர் பாவத்துல விழுகிறது மிட் லைஃப்ல, ஆண்டவரை விட்டு தூரம் போறது மிட் லைஃப்ல. Be careful during mid life. இதெல்லாம் ஃபேஸஸ். பிள்ளைங்க இப்ப படிப்புன்னு ஒண்ணு வரும், அந்த ஃபேஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். அவங்க எஜுகேஷனை குறிச்சு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சு, ஒண்ணுமே தெரியாது பிரதர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு லேர்ன், ஸ்டடி. ஏஜிங் பேரண்ட்ஸ் அது இன்னொரு சேலஞ்ச். அது ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் வரும். யூ ஹேவ் டு கன்சிடர் தட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ். இது நேரத்துல வந்து நீங்க மினிஸ்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ஜஸ்ட் லேர்ன் டு ஸ்லோ டவுன், ட்ரை டு பேலன்ஸ். அதான் அந்த பேலன்ஸ். சில்ட்ரன் மேரேஜ் இருக்குது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது. And even retirement and post-retirement. Active ministry, retirement in sense வந்து நான் being an apostolic calling, எனக்கு வந்து apostolic ministry இருக்கிறனால I could understand very 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 easily. ஏன் அப்படின்னா நிறைய ஊழியங்களை ஆண்டவர் என் மூலமா ஆரம்பித்திருக்கிறார். அதே மாதிரி சில அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மூவ் பண்ண சொல்லிடுவார். நீ ஆரம்பிச்சிட்டேன், that's it. இதுக்கப்புறம் அட்வைசரா மட்டும் இரு. I will raise more people. கொஞ்சம் டெம்பரரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். So learn to move out of things and life. We have to prepare ourselves for even death. மரணத்துக்கு நாம ஆயத்தப்படுத்தணும். It's altogether a new subject. We'll meditate in another overcoming. Okay, serious. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது இந்த காலகட்டங்கள் எல்லாம் you have to think, pray and ask for divine wisdom. தேவனுடைய ஞானத்தால நீங்க நிரப்பப்படணும் இந்த காலகட்டத்துல. சரி, there will see another one balance. என்ன பேலன்ஸ் அப்படின்னா தனி வாழ்வு ஊழிய பேலன்ஸ். பர்சனல் பேலன்ஸ் ஆஃப் பர்சனல் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியும் பர்சனல் லைஃப் அண்ட் growth. 1 தீமோத்தேயு 4:16 பாருங்களேன். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய்.
Keep a close watch on yourself and on your teaching. உன் மேல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. பர்சனல் growth, பர்சனல். நான் ஆண்டவரை அறிகிற அறிவுல நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? ஊழிய growth ஒண்ணு இருக்குது. ஊழியம்னு போயிட்டு நிறைய பேரு பர்சனல் பிரேயர் டைமே இல்லாம போயிடும். அவ்வளவு பிஸி ஆயிருவாங்க. Stop the ministry. In Jesus' name I can say, stop the ministry for some time. Your personal life is so important. You cannot minister at the cost of your personal life. உன் தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஊழியத்துல நீ இன்வால்வ் பண்ணவே முடியாது. அண்ணா ஆரம்ப காலத்துல நான் இருந்த மாதிரி நான் ஜாபிக்கிறதுல கம்மி ஆயிட்டேன். Take some temporary time off. ஒரு 1 week நீங்க தனித்திருந்த ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க, ஜாப் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படி நான் ரீபில்ட் பண்ணணும் எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. முன்னாடி மாதிரி நான் அழுது ஜெபிப்பது கிடையாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியம் நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்குது. வெளியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் growing, invitations are increasing, but inwardly we can rot. உள்ளூர நாம் அழுக முடியும், வெளியே அழகாக இருக்க முடியும். Is this the case with some of us? Let's take a break and reconcile with God. ஆண்டவரே, என்னுடைய வேர்களை நான் ஆழப்படுத்தட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது 4 ஏரியாஸ்ல we have to be very careful. Am I faithful in my finances? நீங்க எதிர்காலத்துல ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்தினாலும் சரிதான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரோட வாக்குத்தத்தம் என்ன? இந்த மூமெண்ட்ல இருந்து அநேக ஊழியர்கள் எழும்ப போறாங்க. அநேகரை நான் வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறேன். அநேக ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர். You are going to found your own mission. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். சின்ன சின்ன மிஷன்ஸ், நாட் பெரிய மிஷன்ஸ் இல்ல. இந்த கடைசி காலங்கள்ல டோன்ட் திங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் மிஷன்ஸ். நோ, உனக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு மிஷன். அதுலதான் அந்த டெப்த் அழகா இருக்கும், ஆழம் அழகா இருக்கும். Always beware of these 4 things. Financial accountability. எனக்கு வருகிற பணங்களை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா? எல்லாத்தையும் போட்டு சொதப்பி எடுக்க கூடாது. ஒருத்தர் ஒரு பணத்துக்கு எனக்கு கொடுக்கிறார், அதுக்குன்னு நான் செலவு பண்ணிட்டு அவருக்கு நான் பதில் சொல்லுகிறேனா? ஒருத்தருக்கு பணம் கொடுக்கிறார், அதுக்கு நான் செலவே இல்லை, அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன்னா, பிரதர் நீங்க கொடுத்ததுக்கு எனக்கு இல்லை, நான் திருப்பி தந்துடவா? ஆர் ஷால் there are other needs, அதுக்கு நான் யூஸ் பண்ணவா? Financial accountability. Are you keeping accounts, book of accounts na maintain பண்றோமா, இல்ல just like that spend பண்றோமா? Moral accountability. பரிசுத்தத்துல நான் எப்படி இருக்கேன்? தனிப்பட்ட பரிசுத்தத்துல is my life transparent? இந்த வாழ்க்கையில டிரான்ஸ்பரண்டா இருக்குதா? கூகுள்கிட்ட போய் நான் கேட்டேன்னா கரெக்டா சொல்லுவாங்களா என்னை பத்தி? இந்த சாட் ஹிஸ்டரியில நான் சாட் ஹிஸ்டரியா இருக்கட்டும், வாட்ச் ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஆப் டவுன்லோட் ஹிஸ்டரியா இருக்கட்டும், கூகுள்கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன்னா whether it is going to be showing a clear picture. ஆண்டவரே, அப்படி இல்லைன்னா ஒப்புக்கொடுங்க. Don't live double life. Relational accountability. உறவுகள்ல நான் எப்படி இருக்கிறேன்? சண்டை சச்சரவு, மன்னிக்க முடியாத நபர்கள் என்கிட்ட இல்ல இன்னும் இருக்கிறாங்களா? இன்னும் நான் ரெக்கன்சைல் பண்ணாம இன்னும் இருக்கிறேன்னா, நீ ஒரு குழுவோட நீ இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். If you want to build heaven shaking ministries, பரலோகத்தை அசைக்கிற ஊழியங்களை நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பலவீனங்களுடைய கோர் டீமுக்கு நீ சொல்லணும். அவங்களுக்காக ஜாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. Don't create a cultic personality. தவறே செய்ய முடியாத நான் ஒரு சாமியார்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் நம்மளுக்கு வேண்டாம். Relational accountability. Be open of your weaknesses, not very publicly, but to your core team. ஒரு மேரேஜ்ல நீங்க ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா நீங்க கோர் டீமா செயல்படுறீங்கன்னா, have heart to heart conversations. எனக்கு இதுல வீக்னஸ் இருக்குது, shall we pray? எனக்கு இது வேண்டாம். Doctrinal accountability. Keep in your core team people those who can check your teaching. உங்களுடைய போதனைகள்லாம் சரியாதான் இருக்கிறதா, தவறுகிறதா, வழி மாறுகிறதா என்று சொல்லி செக் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கட்டும். This 4 years, don't forget 4 areas. And I have put this 4 areas. இந்த 4 எங்க இருந்து, எந்த புக்ல இருந்து எடுத்து படிச்சீங்க அப்படின்னு கேட்காதீங்க.
புக்ல இருந்து படிக்கல. ஓவர் த இயர்ஸ் பல நபர்களை நான் பார்க்கும் பொழுது வெற்றி நிறைந்த ஊழியங்களை செய்த நபர்களும் சரி, நல்லா ஆரம்பித்து நடு வாழ்க்கையில தோல்வி அடைந்த நபர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. நல்லா ஆரம்பித்து கடைசி நேரத்துல தோல்வி அடைந்தா இருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப இதுலலாம் சுத்தி சுத்தி வருது, இதுலதான் சுத்தி சுத்தி வருது. யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சாரி தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து even the elephant can't slip. Yeah, so no one is indispensable in the kingdom of God. No one is the immutability இருக்கு இல்லையா, ஒரு அசையாத தன்மை, அப்படியே பெர்ஃபெக்ஷன் அப்படிலாம் நம்மளுக்கு கிடையாது. we are all imperfect being, but God still will use you and me. நம்ம தாழ்மையா இருக்கிறப்ப, அக்கௌண்டபிளா இருக்கிறப்ப, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறப்ப, ஆண்டவரே எனக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். பரிசுத்தமான வாழ்க்கை இதுலதான் அடங்கி இருக்கு மை beloved. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் a sinless living. No, it is an accountable living. Sinless living, we grow from glory to glory. மகிமையில் மேல் மகிமை அடைந்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்த தேவன இருக்கிறார். ஒரு பேட் டெஸ்டிமனி சொன்னாங்க. நம்ம ஃபைனல் யூத் மீட்டிங் நடத்துறப்ப நிறைய பேர் பிரதர் பெட்ல நைட் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மீட்டிங்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஆணைக்கட்டியில வச்சிருக்கிறப்ப நிறைய யூத் நைட் மொபைல் பார்த்தாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரூம் லீடர்ஸோட ஃபீட்பேக். வாட் அ பேத்தட்டிக் சிச்சுவேஷன். எவ்வளவோ நம்ம போதிக்கப்படுறோம், ஆனாலும் இன்னும் உன்னால விட முடியலையா? சில பாவங்களை விட முடியலையா? கட்டில இருந்து வெளியே வரணுமா? ஜோம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு டீல் இட், டோன்ட் சரண்டர் இட். போன் இல்லாம என்னால வாழ முடியும், கேம் இல்லாம என்னால வாழ முடியும், அந்த நபர் இல்லாம என்னால வாழ முடியும், வாட்ஸ்அப் இல்லாம என்னால வாழ முடியும். I have to control that. It should not control me. அசுத்தமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வேண்டாம். Keeping on telling in almost all the things, because we know that this is the big problem today. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பேலன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் லென்தனிங், இது இன்னொரு ஏரியா ஆஃப் பேலன்ஸ் பாருங்க. அதாவது விரிவாக்கம், பலப்படுத்தல் ரெண்டு இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? நம்ம ஊழியத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்போம். இன்னொன்னு அதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, நிறைய நம்ம கையில வைக்கிறதுக்கு நினைப்போம். பட் we have to be very cautious. We have to strengthen and lengthen and strengthen. இது ரெண்டு ரொம்ப பேலன்சிங்கா இருக்கணும். நீங்க விரிவாக்கணும்ன்றப்ப ஸ்ட்ரென்தனிங்கும் உள்ளுக்கு கொண்டு வந்துடணும். நீங்க ஸ்ட்ரென்தனிங்ன்றப்ப வந்து அந்த லென்தனிங்கும் உள்ளுக்கு கொண்டு வந்துடணும். வெறும் ஸ்ட்ரென்தனிங் மட்டும் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நோ எக்ஸ்பான்ஷன் இல்லாம ஸ்டாக்னேட் ஆயிரும். எனக்கு தனக்குத்தானே இப்ராஹிம் தனக்குத்தானே அவன் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அது அழுகி போயிடும். லென்தனிங் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னது? நிறைய பெரிய ஆர்கனைசேஷன் பிரதர், நான் இவ்வளவு பண்ணிட்டேன். டேட்டா கான்சியஸ், இந்த லென்தனிங் குரூப்ஸ் வந்து டேட்டா கான்சியஸா இருப்பாங்க. இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு 1000 பேர் வந்தாங்க எங்க மீட்டிங், அவ்வளவு பண்ணாங்க, இவ்வளவு பண்ணோம். லாஸ்ட் என்ன பிரதர் பண்ணீங்க? லாஸ்ட் இயர் என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல பிரதர். அப்படி கிடையாது. ஆண்டவர் சில நேரத்துல நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், இன்னொரு நேரத்துல நம்மளை பிளஸ் பண்ணுவார். ரூட்டிங் டைம் ஒன்னு இருக்குது, ஃப்ரூட்டிங் டைம் இன்னொன்னு இருக்குது. ரூட்டிங் அண்ட் ஃப்ரூட்டிங், ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். வேர் விடுற காலம் ஒண்ணு இருக்குது, வளர்ற காலம் ஒண்ணு இருக்கிறது, கனி கொடுக்கிற காலம் ஒண்ணு இருக்கிறது, நிலைத்திருக்கிற காலம் இன்னும் இருக்கிறது. புஷ்டியா கடைசி நாட்கள் இருக்கு, முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற காலம், நிலைத்திருக்கிற காலம். ஆண்டவர் அதினதின் காலத்துல அதினதின் கனியை நம்ம கொடுக்க ஆண்டவர் வைப்பார். அவ்வளவுதான். இந்நேரம் ஒரே மாதிரி எதுக்கு பண்ண முடியும்? ஒருத்தர் இப்படி ஜோம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த மெசேஜ் இந்த சர்ச்சுக்கு நான் கொடுக்க போறேன், இது வரைக்கும் அவங்க கேட்காத அளவுக்கு பயங்கர சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போனாராம். அதே மாதிரி பயங்கரமா ஆண்டவர் ஆவியான கிரியை செஞ்சாராம். அதுக்கு அடுத்த வாரம் வந்துச்சான். ஜனங்கள் எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், சக் ஸ்விண்டால், அவர் சொல்லுறார், இந்த எடுப்புல வந்து டோன்ட் ட்ரை டு அச்சீவ் திங்ஸ் லைக் தட். நோ, ஸ்லோலி grow gradually. எடுப்புல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காதீங்க.
ஆண்டவர் அதன் காலத்துல எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். கிராஜுவலா தான் கொண்டு போவார். நம்மளால தாங்க முடியாது. அப்ரப்டா அப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்க முடியாது. He blesses us gradually அப்படின்றது மறந்துடாதீங்க. lengthening and strengthening, rooting and fruiting மறந்துடாதீங்க. I think we're coming to the close. என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல். சரீரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சமநிலையில இருக்கணும். இது இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். இந்த லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் தம்பதியை நான் பார்த்தேன். அந்த அம்மாட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஐயா தவறிட்டாங்க. எப்படியா தவறுனாங்க? பிரதர் அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சு பிரதர். சரி, மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆனா ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் சொல்லி டெல்லி போனாங்க. 40 days ஃபாஸ்டிங். லிவர் ப்ராப்ளம் இருக்குது, குடல்ல ப்ராப்ளம் இருக்குது. 40 days ஃபயர் ஃபாஸ்டிங். காலையில மத்தியானம் நைட் எதுவுமே சாப்பிடும், தண்ணியும் குடிக்காம இருந்திருக்கு. ஃபாஸ்டிங்ல I think 15th or 16th day he died. He passed away. See, you have to understand. See, this is a spiritual thing. ஓடக்கூடாது. ஃபாஸ்டிங் பிரேயர் தானே பிரதர், ஆண்டவருக்காக தானே பிரதர், ஆண்டவரால் சுகம் கொடுக்க முடியாதா? See, you cannot command God. ஆண்டவர்ட்ட வந்து கமாண்ட் பண்ண முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம காலத்துக்கு முன்பதாக மறிக்க கூடாது. எவ்வளவு அருமையா அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு வந்து ஆலோசனை சொல்றார் பாருங்களேன். 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காக உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். அந்த காலத்துல கிரேப் ஜூஸ் வந்து வைன் வந்து இட்ஸ் கன்சிடர் அஸ் மெடிசன். ஈவன் நவ் இன் சம் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வைன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அன்ஃபெர்மெண்டட் வைன். ஸோ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் சரீரத்தை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய வந்து அந்த சரீரத்தினுடைய அந்த காம்ப்ளெக்சிட்டி நிறைய கூடி போச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்னைக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால நிறைய காம்ப்ளிகேஷன் கூடுது. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ரெகுலர் வாக்கிங், ரெகுலர் ரெஸ்ட், நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கறது, கடைகள்ல கம்மியா சாப்பிட்றது, இதெல்லாம் முதல்ல நீங்க இது பண்ணீங்க. ஒரு நாளைக்கு 2 times பிரஷ் பண்றது, நைட் நல்லா பிரஷ் பண்றது, இதெல்லாத்தையும் உங்க லைஃப்ல வந்து நீங்க இது பண்ணுங்க. ஐம் சீயிங் நவ் தி மிட் லைஃப். இதோட வேல்யூ நான் இப்பதான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தி மோர் யூ ஆர் கான்ஷியஸ் இன் யுவர் ஹெல்த், உங்க லேட்டர் லைஃப்ல வந்து ஆண்டுடைய சுத்தமான வருகை தாமதிக்கும் என்றால் அந்த லைஃப் வந்து பிளஸ்ஸடா இருக்கும். இப்ப நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டு உங்க சரீரத்தை கெடுத்துட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஒன்னும் நீங்க பண்ண முடியாது. உங்க சீக்கிரம் காலத்துக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். சரீரம் ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நிறைய கஷ்டமா இருக்கும். உங்க கூட சார்ந்திருக்கவங்களுக்கு தான் நிறைய பாரமா மாறி போகும். So let us be health conscious. Never mind. Have it a balance. Spiritual நினைச்சு பிசிக்கல் விட்டுறாதீங்க. கடைசியாக பேலன்ஸ் ஆஃப் எமோஷனல். another aspect is emotional. இது நிறைய இதுல நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. எமோஷனல் இஸ் நாட் பார்ட் ஆஃப் பீயிங்னு நிறைய பேர் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல பிரதர், ஹி இஸ் எமோஷனல் व्यक्ति பிரதர் அப்படின்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ற பீப்புளா வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. The new thing நம்ம எமோஷன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். Every new thing. ஆண்டவர் வந்து God is a God of emotions. அப்படியே நம்ம பார்க்க முடியும். நிறைய சங்கீதங்கள்லாம் இட் இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். ஜாய் இருக்கும், கவலை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆஸ்பெக்ட் நான் அந்த பிக்சர்ல 3 ஆஸ்பெக்ட் நான் சொல்றேன். எமோஷனல் ஆஸ்பெக்ட். ஒன் இஸ் மியூசிக். மியூசிக் ஹஸ் a tremendous power to bypass your thinking. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால சில மோசமான பாடல்களா இருந்தாலும் சரிதான், சினிமா பாடலா இருந்தாலும் சரிதான், சில சமயம் நம்ம மைண்டை பைபாஸ் பண்ணி உள்ளக்கு ஓடிடும். நம்மளே அறியாம உள்ளத்துக்கு ஓடிடும். இட் ஹஸ் அ பவர். பிகாஸ் வி ஆர் ஆல் இமோஷனல் பீயிங்ஸ்ன்றத மறந்து போகக்கூடாது. நம்ம இமோஷனல் பீயிங் இல்லைன்னு சொல்லி அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணலாம். நோ, we have our own emotions. We express in different ways. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது டிஃப்ரெண்டா நம்ம பண்ணுவோம். God created us as physical, spiritual and emotional beings, soulish beings ன்றத மறந்து போகக்கூடாது. மியூசிக்கா இருக்கலாம், அதுல
நீங்க ஒரு மாதிரி ட்ரையா நீங்க ஃபீல் பண்ணீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து ஆட் மியூசிக் இன் யோர் லைஃப். நல்லா பாட்டு கேளுங்க, நல்ல பாட்டு இருக்குது, ஆவிக்குரிய பாடல்கள். நம்மளுடைய ஒய்ஆர்பியில் ஒரு தம்பி நிறைய பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களோட பாட்டுல நம்ம கேட்க போறோம். காட் வில்லிங் நிறைய பாட்டு ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மியூசிக் இஸ் அ பார்ட் டு க்ளோரிஃபை காட். தேங்க் காட். அதனால சிங் a நியூ சாங். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்றது நியூ திங். நியூ திங். அது மாதிரி இந்த பல்ப் ஏன் போட்டேன்னா இன்னோவேஷன், டிஸ்கவரி, புதுசா கண்டுபிடிக்கிறது, கிரியேட்டிங் நியூ திங்ஸ். இந்த ஸ்பெசிபிக் காலிங் நான் ஸ்பெஷல் காலிங் நான் சொல்றேன் இல்லையா, விசேஷித்த அழைப்பு, அது கிங்டம்ல நியூ, வேற யாருமே இதுவரைக்கும் செய்யாத ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்யணும்னு நினைப்பார். அப்ப அந்த பாதை கடினமா இருக்கும். நீங்க தான் போவீங்க, இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் இருக்காது. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. லைட்டா வேணா இருக்கலாம் இல்லையே, நான் உங்ககிட்ட புதுசா தான் ஒண்ணு செய்ய சொல்ல போறார். That's the reason 500 youth exists. இல்லாண்டி மித்த ஊழியம் மாதிரி போயிட்டே இருக்கலாம். நோ, சொல்ல போறார். உங்க மைண்ட ஃப்ரெஷ்ஷா வைங்க. பிசிக்கலா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எமோஷனலா வெல்த்தியா இருப்பீங்க. நல்ல ரெஸ்ட் இல்லையா, அதுக்கு முன்னாடி சில 3, நல்ல ரெஸ்ட், நல்ல ஃபுட்டு, நல்ல எக்ஸசைஸ். அது 3 இருந்தாலே உங்க எமோஷனல் வெல்பீயிங் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும். யூ ஸ்டார்ட் டு திங்க் நியூலி. புதிதான காரியங்களை சரியா நாம யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எமோஷனலா டிஸ்டர்ப்டா இருக்கிறப்ப டெசிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். Okay, arts is another thing. Drawing, Facebook design. Facebookல வந்து டிசைன் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், உங்களோட டிபியா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டால நீங்க இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அது காஸ்பல் ஓரியன்டடா இருக்கட்டும், ஹோப்லெஸ் பீப்புளுக்கு ஹோப் கொடுக்கறதா இருக்கட்டும். எனக்கு எங்க ஸ்கூல் குரூப்ல வந்து யாருமே பிலீவர் கிடையாது. ஒரே ஒரு பையன் பிலீவர் இருக்கிறான். ஆனா ஐ somehow make it a point, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல கோட்ஸ் வந்து அப்படியே போடணும்னு நான் நினைப்பேன். செலக்ட் அண்ட் சூஸி. அவங்க திங்கிங் ப்ரொவோக் பண்ணணும். இட் ஷுட் லீட் டு them to truth அப்படின்னு. It's a way of evangelism. It's a way of evangelism. Think like that. ஆண்டவரே, என்னோட டிபி மூலமா நிறைய பேர் டச் ஆகணும். Have you ever prayed like that? இப்ப யூத்தா இருக்கிறவங்க டிஷர்ட் போடுறவங்க எல்லாம், ஆண்டவரே என் டிஷர்ட் மூலமா சில பேர் சிந்திக்க தூண்டுற கேப்ஷன்ஸ் நான் பிரிண்ட் பண்ணட்டும். ஆன்லைன்ல பிரிண்டிங்லாம் எவ்வளவு இருக்குது. திங்க் காஸ்பல், இன்னோவேட் காஸ்பல், நியூ மெத்தட்ஸ் டு ப்ராபகேட் காஸ்பல். சுவிசேஷத்தை எப்படியாவது அடுத்த தலைமுறையினருக்கு நான் செலுத்தி விட வேண்டும், சொல்லி விட வேண்டும், பகிர்ந்து விட வேண்டும் என்ற தீராத வாஞ்சை நம்மளுக்கு இருக்கட்டும். மை beloved. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் டைம், லேர்ன் போட்டோஷாப். பேசிக் டிசைனை நீங்க பழகுங்க. என்னோட பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு 7 books எழுதுறதுக்கு ஆண்டு ஒரு உதவி செய்தார். இந்த 7 booksல ஒரு புக்கோட கவர் ஒன் ஆஃப் த 500 youth பார்ட்டிசிபென்ட் டிசைன்ட் இட். ஜஸ்ட் இந்த மொபைல்ல டிசைன் பண்ணி அனுப்புனாப்ல. ஸோ என்கரேஜ். நிறைய பேர் அந்த புக் கவரை பார்த்துட்டு, பிரதர் இது என்ன ஃபாரின் ஆத்தர் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. That's innovation. Shall we all pray? ஆண்டவரே, அது இதெல்லாம் நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த விஸ்டத்தை கொடுக்கட்டும். இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா இட்ஸ் not only two balance, it's a multi-balance life. Our life is going to be like this only. It's a complicated balancing act. இல்லையா, நம்மளுக்கு குடும்பம் உள்ளவங்களுக்கு, பிள்ளைங்க உள்ளவங்களுக்கு இன்னும் திங்ஸ் ஆர் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட். நம்மளுக்கு ஹஸ்பண்ட்னு ஒரு ரோல் இருக்குது, ஒய்ஃப்னு ஒரு ரோல் இருக்கு, பேரண்ட்னு ஒரு ரோல் இருக்குது, மினிஸ்ட்ரியில ஒரு ரோல் இருக்குது. அண்ட் we are involved in different ministries. 4 மினிஸ்ட்ரியில இருக்கிறோம், அதுல ரோல் இருக்குது. பிள்ளைங்கிட்ட ஒரு ரோல்னா இருக்குது. So many things are there. Lord, help me to balance. My physical well-being needs to be taken care of. And தனிப்பட்ட உறவு needs to be care of. Doctrinally, I need to be poor. I should not let God, my holiness, personal holiness. So many things are there, Lord. Give me wisdom. எனக்கு ஒரு ஞானத்தை நீர் கொடுங்கள். நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். Shall we all pray? அன்புள்ள ஆண்டவரே, நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, சிறிது காலம் நாங்கள் வாழ்ற இந்த வாழ்க்கையில sometimes we feel so overwhelmed. திகைத்து போய் நிற்கிறோம். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்றதுன்னு தெரியல, எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்னு தெரியல.
என்னது செய்யணும் என்னது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரியல ராஜா. பட் ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆண்டவரே, உமக்கு நான் உண்மையா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கொடுத்த உறவுகளுக்கு நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும். நீர் கொடுத்த பொறுப்புகள்ல நான் உண்மையா இருக்க உதவி செய்யும். நீர் கொடுத்த ஊழியங்களில, விசேஷமாக அந்த விசேஷித்த ஊழியங்களில நான் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும். எனக்கு கேட்டகரைஸ் பண்ண எனக்கு கிருபையை தாங்க. பிரையாரிட்டைஸ் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. சில காரியங்களை வாழ்க்கையை விட்டு நோ சொல்றது எனக்கு உதவி செய்யுங்க. பேட் ஹேபிட்ஸ், பேட் திங்ஸ், பேட் ரிலேஷன்ஷிப், பேட் கால்ஸ் எல்லாம் என் லைஃப்ல இருந்து போகட்டும் ராஜா, போகட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் நடத்துங்க தகப்பனே, நடத்துங்க. ஆண்டவரே, என் மைண்ட ஃப்ரெஷ் அனாயிண்டிங் ஆயிலால் நிரப்புங்க. உன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். இப்பொழுதே அந்த புதிதான படைப்புகள் ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள்ல கடந்து வருவதாக, ஹல்லேலூயா, என் பேச்சுகள்ல கடந்து வருவதாக. எல்லா சோர்வின் அந்தகாரங்கள் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினால தீர்ந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். புதிய பலத்தாலே இடைக்கட்டும் ஆண்டவரே. புதிய பாதைகள் உண்டாகட்டும், புதிய தரிசனங்கள் உண்டாகட்டும். உடைய பிள்ளைங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை நீங்க கொடுங்க ராஜா. இன்னும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். யாரும் ஸ்டாக்னேட்டா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஃபைண்ட் யூத்ல யாரும் ஒரு நாள்ல ஒரே லெவல்ல இல்லாத படிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ள வளர எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அனல் மூட்டுங்க ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. Let us keep on creating new things for you, for the kingdom of God, for the glory of God, oh Lord. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.